வணக்கம் அன்பான சொந்தங்களே. இன்று நாங்கள் ராமாயண கதை சொல்லல் பாகம் 10 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ராமாயண கதை 10 பெற்றார் பரமரிஷி பட்டம். பிரமரிஷி பட்டம் பெற்றார் பிரமரிஷி பட்டம். பிரம்மரிஷி எப்படி அவர் அந்த பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றார், யார் பெற்றார், என்ன விளக்கங்களை உண்மையிலேயே மிக அருமையாக பல தேடல்களூடாக கொண்டு வர இருக்கின்றார் மங்கையக்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் மங்கை. வணக்கம்மா. வணக்கம் நல்லா சிவநாதன் அவர்களே. நலமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு என்னங்க நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். என்னங்க சரி, நீங்கள் ஆரம்பிங்க. ராமாயண கதைகள் இன்று நம்ம பாகம் 10 பார்க்க போறோம். பெற்றார் பிரம்ம ரிஷி பட்டம். போட்டி என்று வந்துவிட்டால் கடைசி வரை தளராது தொடர்வது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த கதை. இந்த கதையில பெற்றார் பிரம்ம ரிஷி பட்டம், எப்படி அவரு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார்ன்றதுதான் பார்க்க போறோம். மன்னன் திரிசங்குவிற்கு உதவி செய்த பிறகு விஸ்வாமித்திரர் தன்னுடன் வசித்து வந்த ஆசிரமவாசிகள் எல்லாரையும் தென் திசைக்கு போலாம், இங்க குறுக்கீடுகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாரு. அப்படி அங்க பயணம் போகும்போது தென் திசையில இருந்து மேற்கு திசைக்கு போறாங்க. போயிட்டு அங்க தபோவனங்கள் நிறைய இருக்குது, அங்க போயிட்டு நம்ம தவம் செய்யலாம்னு சொல்லிட்டு புனித தீர்த்தத்துல நீராடிட்டு தவம் இருக்கிறாரு. அப்படி தவம் இருந்தது மிகவும் கடினமா இருக்கிறதால பிரம்மதேவர் பிரம்மதேவரே நேரில அவருக்கு ராஜரிஷி பட்டம் கொடுக்குறாரு. ராஜரிஷி பட்டம் கொடுத்துட்டு, இன்று முதல் நீ சத்திரிய தன்மையில இருந்து ரிஷி தன்மை, அத ராஜரிஷி ரிஷி தன்மை பெற்றாய், சத்திரிய தன்மையில இருந்து ரிஷி அந்தஸ்தை பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு பிரம்மன். அப்ப விஸ்வாமித்திரர் கவலைப்படுறாரு, நம்ம ராஜரிஷி பட்டம் பெறதுக்காக வேண்டிதானே இவ்வளவு கடுமையா தவம் இருந்தோம், இப்படி சொல்லிட்டாரு பிரம்மன், நமக்கு அந்த பட்டம் தரலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் இருக்கிறதுக்காக நீராடுறாரு புஷ்கரணியில. புஷ்கரணியில நீராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நீர்ல குளிச்சிட்டு இருக்காங்க மேனகை. அவங்க நீராடிக்கிட்டு இருக்கும்போது நீந்தி நீராடிக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய அழகுல மயங்கிடுறாரு விஸ்வாமித்திரர். அழகுல மயங்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு, உன்னுடைய பேரழகா நான் மயங்கி போனேன், ஆகவே நீ என்னுடைய ஆசிரமத்திற்கு வர முடியுமான்னு கேட்கிறாரு. மேனகையும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்குனதுக்கு அப்புறம் அவர் கூட வாழறாங்க. இன்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க 10 ஆண்டுகள். 10 ஆண்டுக்கு பிறகு அவருக்கு திடீரென்று அந்த மோகம் திடீரென்று மறைஞ்சிட்டு, அதாவது மோகம் தீர்ந்து விட்டது. அவரு என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பிரம்ம ரிஷி பட்டம் பெறதுக்காக வேண்டியும் தவம் இருந்தோம், அந்த பட்டத்தை பெறதுக்காக இவ்வளவு கடுமையா தவம் இருந்துட்டு இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோமேனு அவர் வருந்துறாரு. அப்ப அவர் மனசு வருந்தறத பார்த்துட்டு மேனகை விஸ்வாமித்திரர் கிட்ட நீங்க குழப்பமும் கோபமா கொண்டுள்ளரே, என்ன எதனா சாபம் விட்டீங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு நிக்கிறாங்க. நீ எதுவும் தப்பு பண்ணல, என்னுடைய தவறுதான், நீ நான் என்னுடைய தவறாலதான் இது நடந்தது, நீ தேவலோகம் போயிட்டு இரு, நான் மீண்டும் தவம் புரியுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி இமயமலை சாரலுக்கு அங்க நதியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கௌமுகின்ட்டு அவங்களுடைய தமக்கை நதியா போயிட்டு இருக்காங்க. பிரம்ம ரிஷி பட்டம் பெறதுக்காக அந்த இமயமலையில அந்த நதியில மறுபடியும் கடுமையா தவம் இருக்கிறாரு. கடுமையா தவம் இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டு, 1000 ஆண்டுகள் கடுமையா தவம் இருந்து அதுக்கப்புறம் பிரம்மன் தோன்றி மகரிஷி பட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க இனிமே மகரிஷி பட்டம் பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு மகரிஷி பட்டமும் அவருக்கு திருப்தி படல. நம்ம பிரம்ம ரிஷி பட்டத்துக்காக தானே நம்ம இவ்வளவு கடுமையா நம்ம தவம் இருந்தோம், மகரிஷி பட்டம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரு காற்றை மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு கடுமையா மறுபடியும் தவம் இருக்கிறார். கோடையில பஞ்சாக்னி
தீய மூட்டிட்டு நிப்பாங்க இல்லையா, அது மாதிரி நிக்கிறது. குளிர்காலத்துல கடும் பனியில, மழை காலத்துல மழையில நின்று இப்படியா கடும் தவம் இருக்கிறாரு 1000 ஆண்டுகள். அப்ப இந்திரன்லாம் ஆலோசனை பண்ணி, நம்ம இவ்வளவு கடுமையா தவம் இருக்கிறாரு, இவருடைய தவத்தை நம்ம கலைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்திரன் மன்மதன் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. என்னன்னா, ரம்பைய வர வச்சு அவருடைய அழகுல மயக்கி அவரை தவத்தை கலைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்படி தோன்றும் பொழுது அவங்க ரம்பைய கூப்பிடுறாங்க. இந்திரன் ரம்பைய கூப்பிட்டு, நீ வா, இது மாதிரி கலைக்கணும் தவத்தை, விஸ்வாமித்திரர் கடுமையா தவம் இருக்கிறாரு, அவர் தவத்தை கலைக்கணும் சொல்லும் பொழுது ரம்பை பயப்படுறாங்க. பயப்படாதே, உனக்கு எந்த விதத்திலும் ஆபத்து நேரிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். மலர்களும் தளிர்களும் பூத்து குலுங்கும் வசந்த காலத்துல இந்த நேரத்துலதான் அவருடைய தவத்தை கலைக்க முடியும், எங்களுக்கு நீ உதவி புரியணும் போது அரகுர மனசோட அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்குன்னு வராங்க. வரும்பொழுது அந்த பூ செண்டெல்லாம் ரெடி பண்ணி அந்த மன்மதனும் இந்திரனும் அவங்க பாடுறது குயில் மாதிரி வராரு. மன்மதன் பாடிட்டு அந்த பூவெல்லாம் போடும்போது அந்த வாசனை மயக்கத்துல திடீர்னு கண் வீழ்ச்சிடுறாரு விஸ்வாமித்திரர். தவத்துல இருந்து கண் வீழ்ச்சிடுறாரு. வீழ்ச்சி ரம்பைய பாக்குறாரு. ரம்பைய பார்த்ததும் அவருக்கு, நீ இந்திரன் சொல்லி வந்தியா, யார் அனுப்பி வந்த கடுமையா கேட்கிறாரு. ரம்பை பயந்து போயிட்டு முழிக்கிறாங்க. அப்ப அந்த இந்திரனும் மன்மதனும் ஓடி போயிட்டாங்க பயந்துகிட்டு. ரம்பை பார்த்ததும் இவர் கோபம் இந்திரனோட வேலைதான், நீ 10 ஆண்டுகள் கல்லாக கடவாயின்னு சொல்லிட்டு சாபமிட்டுறாரு. 10 ஆண்டுகள் கல்லாக இருக்கணும்னு சொன்னதும் மிகவும் மன வருத்தத்தோட ரம்பை ரொம்பவும் மனசு கலங்கி நிக்கிறாங்க. அவருக்கே மனசு இறங்கி, சரி நான் நீ அந்த இவர் இருக்காருல்ல, ஒரு நிமிஷம், வசிஷ்டர் உன்னுடைய சாபத்தை நீக்கலாம். அவர் சொன்னார்னா உனக்கு சாபம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சாபத்தை கொடுத்து செய்யறாரு. அதுக்கப்புறம் வடக்குல இருந்து மேற்கு சென்று மறுபடியும் அந்த கோபம் வந்தது இல்ல, தவம் கலந்துச்சு இல்லையா, மறுபடியும் தவம் இருக்கிறாரு. எப்படின்னா மூச்சை அடக்கிட்டு ஜடம் மாதிரி நிக்கிறாரு. காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ மூச்சை அடக்கிட்டு தவம் மாதிரி இருந்துட்டு அந்த கடுமையான தவத்துல இருக்கும் பொழுது, சரி கொஞ்சம் நீராடிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு போகும்போது சாப்பாடு கையில எடுக்கிறாரு. உணவு எடுக்கும் பொழுது இந்திரன் ஏழை பிச்சைக்காரன் மாதிரி சாப்பாடு கேட்கறதும் இவர் எடுத்தாருல சாப்பிடறதுக்கு அப்படியே இந்திரன் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் தவம் இருக்க போறாரு. நம்ம முதல்ல கோபத்தாலதான் தவம் கலந்துச்சு, நம்ம இப்ப கோபப்படக்கூடாது, பயப்படவும் கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் இருக்கிறாரு. அப்படி மறுபடியும் தவம் இருக்கும் பொழுது தலையில அக்னி தீ எரியுது. 3 உலகமும் அழிஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாரும் பிரம்மதேவன் கிட்ட முறையிடுறாங்க. கடுமையா தவம் இருக்கிறாரு விஸ்வாமித்திரர், அதனால நீங்க எங்களை காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுது அவரு நேர்ல நீ இன்னையில இருந்து நீர் பிராமண தன்மையை அடைந்தாய், நீர் தேவர்கள் உள்ளவரை வாழ்வீர் என்று பிரம்மன் ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் பிரம்ம வித்தையும் விந்தைகளும் வேதம் போதவும் வேத காரியங்கள் பண்ணவும் நீ யோகிதையானவன் சொல்லிட்டு அவரு வரம் கொடுத்துறாரு. அந்த பட்டம் பெற்றதுக்கு அப்புறம், பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றதுக்கு அப்புறம், நீ பிராமண குலத்துல இருக்கிற வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு அதை திருப்திப்படல. மீண்டும் வசிஷ்டர் என்னை பிராமணன் தான் சொல்லணும், பிரம்ம ரிஷி பட்டம் அவரு அங்கீகரிக்கணும்னு சொல்லிடுவாரு. அதனால வசிஷ்டர் கிட்ட போயிட்டு தேவர்கள் எல்லாரும் கூடி வசிஷ்டரை பார்த்து கூட்டிட்டு அவர் மூலமா அந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை அங்கீகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்று சிறப்பா இருக்காரு. விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் அளித்தவர் யார்? இந்த பாகத்தினுடைய கேள்வி. விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை அங்கீகரித்தவர் யார்? இந்த பாகம் இதோட முடியுது. 11ஆம் பாகம் விஸ்வாமித்திரர் அயோத்தி விஜயம். இதுதான் அடுத்து பார்க்க போற பாகம்.
நன்றி.